மனித குலங்கள் வாழும் காலங்கள். மனிதனை மனிதனாக நேசி. ஏனெனில் திருநங்கைகளோ திருநம்பிகளோ இதற்காகவும் இறங்கி அவர்கள் இதற்காகவும் தேடவில்லை. அவர்களை அனாதையாக்கப்பட்டதனால் அவர்கள் அனாதைகளாக திரிகின்றார்கள். ஏனெனில் அவர்கள் சிறகு விரித்து பறக்க வேண்டிய காலத்தில் தாய் தந்தைகள் அனைவராலும் எதிர்க்கப்பட்டு தமக்கான தம் நாட்டின் வாழ்வின் தம் வாழ்வாளத்தாரும் வாழ்வின் இயக்கத்துக்காக அவர்கள் புறப்பட்டார்கள். ஒரு மனிதன் தட்டி எழுப்பும்போது அவர்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். நாம் திருநங்கைகள் திருநம்பிக்கைகள் வீடியோகளில் கணக்க பார்த்திருக்கின்றோம், அதாவது ஒளிநாடாக்களை. ஆனால் அவர்கள் எப்போதும் அன்புக்காக ஏங்குபவர்கள், அன்பாக வைத்திருப்பார்கள், அன்பாக அரவணைப்பார்கள். நாமும் கண்ட கனகாலங்கள் எமக்கும் புலம்பெயர் தேசத்தில் அவர்கள் அன்புக்காக இயங்குவார்கள். ஆனால் ஒரு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள். ஆனால் அன்பு மாத்திரமே அவர்களுக்காக ஏங்கி ஏங்கி தவிக்கும். அந்த அன்பை கொடுத்து விட்டால் பிறந்தவர்கள் அனைவரும் அவர்களுக்கான அன்பை கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் தவறான பாதைகள் செல்ல மாட்டார்கள். ஏனெனில் அவர்களும் உணர்வு உயிர் உள்ள ஓர் மனிதர்கள். அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். அண்ணன் காட்டிய பாதையில் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து அண்ணன் தான் முதலில் நிறுத்துவான். ஆனால் எல்லாம் அவதூறு. அவர்களுக்கான இயல்பு, அவர்களுக்கான நடை, அவர்களுக்கான பயணம், அது அவர்களே. ஆனால் எங்கே ஒரு புரட்சி வெடிக்குதோ அன்று திருநங்கைகளும் திருநம்பிகளும் அடங்கி இருக்காது. கிளந்தெழுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே தீர்மானியுங்கள். ஏனெனில் அடுத்தவன் உங்கள் வாழ்க்கையை எளிய வாழ்க்கையாக உங்களை சிந்திப்பான். ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், தங்கைகளே தம்பிகளே, திருநங்கைகள் என்று பெயர் வைப்பது மட்டுமல்ல வாழ்க்கை. உங்களுக்கு உயிரூட்டி உயிராக வாழ்வதே உங்களின் வாழ்க்கை. நீங்கள் எதுவும் செய்யுங்கள், இப்பவும் செய்யுங்கள், அதில்லை. ஆனால் உங்களுக்கும் உணர்வுகள் உண்டு என்பதை நாம் மறவோம் எப்போதும். ஆனால் ஒன்று, தவறு செய்யாதீர்கள், தப்பாக போகாதீர்கள். இனி எங்கள் புரட்சி மாறும். அதே எங்கள் புரட்சியாக ஏமாகும்.